முதல்ல இப்படி ஒரு படம் பண்ணதுக்கு அந்த டீமை நம்ம பாராட்டணும். எதனால் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஆணாதிக்கம் நிறைந்த உலகத்தில் பெண்களுக்கான ரோல்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தமிழ் படங்களில் மட்டும் இல்லை, அனைத்து மொழிகளிலுமே சொல்லலாம். பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் மிக குறைவு. அந்த மாதிரியான ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் வந்து ரிவால்வர் ரீட்டா. ஆண் கதாபாத்திரங்களுக்கான தேவைகளை குறைத்து முழுக்க முழுக்க பெண் கதாபாத்திரங்கள் மட்டுமே லீட் செய்யக்கூடிய ஒரு பாத்திரங்களாக வடிவமைக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்க ஒரு படம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நம்ம எதை செஞ்சாலும் அதுக்கான பலனை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. பொதுவாக பொதுவெளியில் பேச முடியாத விஷயங்களை டார்க் காமெடியாக பண்ணுவாங்க. அந்த வகையில் இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து டார்க் காமெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சில இடங்களில் சிரிக்கவும் வச்சுருக்காங்க. பங்கேற்ற அனைத்து கதாபாத்திரங்களும் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய நெகட்டிவான விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தோம்னாக்கா, என்ன தான் நகைச்சுவை படமாக இருந்தாலும் லாஜிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய டானு, அவருக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து ஒரு இடத்துக்கு போவாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக கேள்விக்குறியான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் வந்து இந்த படத்துடைய நெகட்டிவாக நம்ம பார்க்க முடியும். மற்றபடி படம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்கு. இது வந்து குழந்தைகள் பார்ப்பதற்கான ஒரு படமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய வசனங்கள் அந்த மாதிரியானதாக இருக்கும். குறிப்பாக வந்து கீர்த்தி சுரேஷோடைய நடிப்பை வந்து மிகவும் நம்ம பாராட்டணும். ஒரு பெண் தான் இந்த முழு படத்தையும் வழி நடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற பாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இதற்காகவே இந்த டீமை வந்து நம்ம பாராட்டலாம். ஸோ லாஜிக்கெல்லாம் மறந்துட்டு ஜஸ்ட்டு பொழுதுபோக்குக்காக படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கலாம்.